ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து சீக்கிரம் செய்கிற சிக்கன். இது வந்து நிறைய நேரம் செய்யறதில்ல, சீக்கிரம் செய்கிற சிக்கன். சோம்பேறி சிக்கன்லாம் கிடையாது, சீக்கிரம் செய்கிற சிக்கன். பாருங்க, இப்போ கடாய் வச்சுட்டேன். கேஸ் பற்ற வைக்க போகிறேன். கறி வந்து அலசி வந்துட்டேன். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். புதினா கருவேப்பிலை வச்சுருக்கேன். சீக்கிரம் செய்ய போகிறேன், கடன் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து சீக்கிரம் செய்யுது. அரைச்சிலாம் ஊற்றலைங்க. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன். எல்லாமே மசாலா தூளுங்க தான். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. போட்டுக்கலாம். தெரியுதா? நல்லா தெரியுது இல்லையா? கடுகு போட்டுக்கலாம். வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ நம்ம புதினாவும் வெங்காயமும் போடணும். புதினா கருவேப்பிலை வெங்காயம், இது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. வதங்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி ஊற்ற போட்டல, அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். கொஞ்சம் தான் இருக்குது, இது போட்டு நிறைய ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் வாசனை. அதுதான் இந்த மாதிரி வச்சுருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பசங்க ஏதோ ஒன்று வைக்கலாம்னு வச்சு விட்டாங்க. அதை நல்லா கறி வேண்டாம், டைம் இல்லை. இப்போ வந்து வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி உடனே போட்டால் தான், இல்லைனாக்கா அடி பிடிக்குது. உப்பு தேவையான உப்பு வதங்கட்டும். வதங்கிச்சுங்க. அதில் பொறுப்பு ரொம்ப வதங்கிச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கறி போட்டுக்கலாம். அதான் சுத்தமான சிக்கன் கறி. என் தலையில் வந்து இடிக்குது. அது ரொம்ப அதிகமாக தொப்புல தான் வைக்கணும். அதுதான் அழகாக இருக்கும், நல்லா தானங்க இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லுங்கள். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா இதில் அலசரப்போ போடாமல் விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். நான்வெஜ்ஜுக்கு வந்து மஞ்சத்தூள் நல்லா போடணுங்க, போடாமல் இருக்காதுங்க. வதக்குறப்பே நல்லா கறி வந்து கொஞ்சம் வெந்துடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டோம்னா அப்போ கொஞ்சம் வேகணும். பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்குறப்பவே டேஸ்ட்டாக தெரியும்.
கலர்ஃபுல்லாக தெரியும், ஆனால் பார்க்க டேஸ்ட்டாக தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 ஸ்பூனுக்கு தனியாத்தூள் தம்பி பொண்ணு கிண்டல் பண்ணி இருக்குது. 1 ஸ்பூன் சீரகப்பொடி, ஓகே, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ மிளகுத்தூள் கம்மியாக தான் போடுறோம், இப்போ லாஸ்ட்டாக போட போகிறோம், அதனால் மிளகுத்தூள் கம்மி, ஓகேவா. இப்போ வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், சரிங்களா. கரம் மசாலா கம்மி தான் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இல்லை, இது அரை தான், ஏன்னா இது காரம் அம்புட்டு தான். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. கரம் மசாலா கொட்டிச்சு, கொஞ்சம் கொட்டிச்சு. இப்போ வதக்கலாம், எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். ஏன்னா கடாய் சின்னதாக வச்சிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதனால தான் கிட்ட சாய்ச்சி எடுக்கிறேன். உங்களுக்கு மேலுக்கே நல்லா தெரியும். கறியில் எண்ணெய் இது தண்ணியே ஊற்ற வேணாம். பாருங்கள், வதகிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இது போனது லாஸ்ட்டு போனார் போல், எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தான், ஏன்னா தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன், குழம்பு வைக்கல, தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன். அவ்வளோதான், ஒரு தட்டு போட்டு சின்னதாக மூடிடலாங்க, அவ்வளோதான். அதே ரொம்ப பெருசாக இது பண்ண முடியல, அதுக்காக இது திட்டமாக எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு முடியலாம், சிக்கன் வேகிறதுக்கு தட்டு போட்டு முடியலாம். அவ்வளோதான், வேகட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஸ்லோ பண்ணிக்கலாம். வெந்துச்சா பார்க்கலாம், சிக்கன் வெந்துருச்சா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு பாருங்க, செமையா வெந்துடுச்சு. பார்த்துட்டீங்களா? இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம். ஏன்னா அப்போ போட்டுட்டோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இது வந்து நைட் டின்னருக்கு தோசைக்கு இது. இப்போ கலர் விட்டுக்கலாம், இந்த கலர் விட்டுக்கலாம், ஏன்னா மிளகு போட்டோம் இல்லையா. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தாலே குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா கிரேவி. கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். போட்டாச்சு, மூடியாச்சு. லாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், ஓகேவா? சூப்பர். வாங்க எங்கள் வீட்டில் சீக்கிரமாக செய்கிற சிக்கன் கிரேவி. அது வந்து எமர்ஜென்சி செய்யுது, கடகடன்னு போட்டு செஞ்சிடலாங்க. இப்போ நான் போட்ட எல்லாத்தையுமே வந்து 5 நிமிஷத்தில் போட்டு நம்ம செஞ்சிடலாம். நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டில் வந்து சீக்கிரம் செய்கிற சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிட்லாம். தோசை ஊற்றின்னு சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். மத்தியானம் பண்ண முட்டை கிரேவி இருக்குது, அது இருக்குது.
எல்லாம் இப்போ தோசை ஊற்றலை, 8:30 தான் 9 மணிக்கு தான் ஊற்றுவோம். இருந்தாலும் இப்போ வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணோம். அதனால் இப்போ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் தோசை, சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. திருப்பி சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட்.